நேத்துதான். ஹவ் இஸ் லைஃப்? வழக்கம் போல தான். ஆமா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஓ எஸ். ராதா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல்லயே டீச்சர்ஸா இருக்காங்க. ஷீ இஸ் ரேவதி அண்ட் மிஸ்ஸஸ் பொன்னம்மாள் தேவராஜ், உஷா அண்ட் மரியா. ஹலோ. நான் ஸ்டெல்லாவோட கிளாஸ்மேட். மை நேம் இஸ் ராதா. உங்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க எஸ்டேட் மேனேஜர் டாட்டர். ஸ்டெல்லா, நாளைக்கு நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. நாளைக்கு ஸ்கூல்ல எந்த சாக்கு சொல்லக்கூடாது. என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் சார். எக்ஸாமினேஷன்லாம் நல்லா எழுதிருக்கியா? அப்பா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காரு. ஃபாதர், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. வரேம்மா. ஸ்டெல்லா, ஈவினிங் ஒரு முக்கியமான மாஸ் இருக்கு. சர்ச்செல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வைமா. எஸ் ஃபாதர். வரேன். ஸ்டெல்லா, ஃபாதர் உனக்கு ஆதரவா இருக்கார்ல? 5 வயசுல இருந்து வளர்த்துட்டு வர்றாரு. அவரோட பிளெஸிங்ஸ்ல நான் நல்லா இருக்கேன். அந்த ரெண்டு வீட்டுல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளே, யாரா அந்த பொண்ணு? எந்த ட்ரெஸ்? ரெட் அண்ட் ஒயிட். கண்ணு பட்டாச்சா சார்? அது நம்ம எஸ்டேட் மேனேஜரோட பொண்ணு. அவருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்காளா? நீங்க எஸ்டேட் மேனேஜர் வச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்க சம்சாரம் நல்லாவே இருப்பாங்க. ஏய், அவகிட்ட போய் முதலாளி, அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்டீங்க. அது எழுதுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா வந்து நின்னுச்சு. இது பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு, படிச்ச பொண்ணு, பலான்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிரும். அந்த அறையை நான் வாங்கிக்கவா? அது இல்ல மேன், அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்ல நான் கொடுக்கறேன்னு போய் சொல்லு. இப்பவே வா. எஸ். பாவம் குழந்தை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுமே. கோ மேன். எஸ் சார். மேடம், மிஸ் தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவர் இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவ கையை கட்டணவன் தான். அவ்வளவு மரியாதை. இது ஊட்டி குளிர்ல கட்டியிருப்பாங்க. ஏய், என்ன சாப்பிடுறீங்க? புட்டிங்கா ஐஸ்கிரீமா? குழந்தைங்க பாவம் ரெண்டு கலந்தே சாப்பிட்டோம். எப்படியும் பில்ல பே பண்ண போறது அவர் தானே. வாட் பில்? பில் இதுல எங்க முதலாளிக்கு உனக்கு புடிச்சு போச்சுன்னா எவ்வளவு வேணா செலவிப்பாரு. இப்ப நீங்க விளையாட்டா இந்த ஹோட்டல் வேணும்னு கேளுங்களேன், வாங்கி கொடுத்துருவாரு. ஏ மிஸ்டர் சிஸ்டர், நாங்க இந்த ஹோட்டல்ல வாங்க வரல, நிம்மதியா சாப்பிட வந்திருக்கோம். பில்ல பே பண்ண என்கிட்ட பணம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இடியட். இதையும் போய் சொல்லணுமா? அது உங்க சௌகரியம். நான் சொன்னேன், அவர் கேட்கல. இது படியாது. என்னடா சரிண்டா? இடியட்னா என்ன என்ன முதலாளி, இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஒண்ணு வந்துச்சே, அதான் நம்ம லெவல். நான் என்ன செய்யறேன், நாளைக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போறேன். ஏதாவது மாட்டோம். இடியட். நீங்களுமா? இந்த ஹோட்டல் மேனேஜர் வர சொல்லு. இப்பவே வா. கோ மேன். எஸ் சார். மேனேஜர் என்ன துணிச்சல் பாரு. என் பிள்ளை அவன் பே பண்றானா? அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர்கிட்ட நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். மேனேஜர், இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் பிள்ளைய நான் பே பண்ண போறேன். ஓகே, கோ ஹெட். என் பில்லு சேர்த்து தானே? ஸ்டூபிட். ஓ யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பில்லையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றாங்க. மிஸ்டர், who are you to pay our bill? I say. நாங்க 5 பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன். மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். ஆளுக்கு 8 ரூபாயா? What an insult. ஏங்க, இன்னைக்கு சமையலுக்கு என்ன? புறாவா முயலா எத்த சுட போறீங்க? வேட்டைக்கு வந்தா லக்கு வேணும் மேன். சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நான் உனக்கு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டீங்களா? நோ. நீங்க நிஜமாவே நல்லா சுடுவீங்களா? உனக்கு என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு. போய் நில்லு மேன். அட பின்னாடி போ மேன். இன்னும் பின்னாடி போ மேன். வாழ்க்கையில முன்னு போறணும் சார். எதுக்கு சார் இந்த மிலிட்டரி வாக்கு? கூப்பிட்டா நானே வருவேனே, நீங்க எதுக்கு அனுப்பணும்?
சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமான்னு கேட்டேன்ல, சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டு கட்டுறேன். எங்கயா பழம்? தலையில வைமா. சார் உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணும்னா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வைமான். ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாக்குல சனி. உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க. சார் சார் பாஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். எனக்கு கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜீப் பாரத் மேல வச்சு சுடுங்க சார். என்ன ஜீப்புக்கு கல்யாணம் கார்த்தி எதுவும் கிடையாது பாருங்க. செடியா இருமா. சார் நான் ஆடுறேன். என் பாடி இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா சார்? ஒரு 1 2 3 சொல்லுங்க சார். 1 2 3. ஏன் குடியில? பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம இரு. என்ன புதப்பீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? பழம் செதறியாச்சு. என்ன மேன் ஆச்சு உனக்கு? நீங்க கிங்ல ஷூட்டிங் சார். ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோடு இருக்கேன் மட்டும் தான் எனக்கு புரியுது. வேற ஒரு இடமும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப் ஜீப். Baby, it is just a joke. Hello, boy. It is just a joke, huh? Congratulations. Congratulations. Nonsense. பாலு, உங்க தம்பி கோபி உங்க வீட்டுல தான் தங்கியிருக்கான்? ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான்? சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கா. அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதை நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல. முதலாளி. வாட் முதலாளி? யூ see மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதுன்னு விட்டாக்க நேத்தி அவர் தொப்பியை உண்டி விழாத அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம். அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டாவெல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க. உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதிரத்துக்கு அவனுக்கு யோகிதை வேணுங்கிறது சொல்லுங்க. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்ட நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி, இதனுடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ. மிஸ்டர் பாலு, சார் நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப், ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சது மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒன்னும் ஜாஸ்தி வேலை இல்லை, அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்திக்காதே. காலையிலே நீ ஒர்க் ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன். கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்போ உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது. எனக்காக காலையிலே எந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? உட்காருங்க. அடடா அண்ணே, டெஃபினட்டா மழை தான் வர போகுது. 2 பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம். உட்காருங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடுவோம். ஏய் கோபி, மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ முறை தவறி நடந்துக்கிட்டியாமே. யார் இந்த ரமேஷ்? அது கூட உனக்கு தெரியாதா? கிண்டலா? இந்த எஸ்டேட் மோலாடி. அவரை நீ அவமானப்படுத்திட்டியாமே. அவர் தலையெழுத்து பட வேண்டியிருந்தது பட்டார். இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம். நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறேன். அவருடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தகுதி என்ன? நீ யாரு அவருடைய ஆட்கள் அடிக்க, அவரை கேலி செய்ய, கிண்டல் பண்ண? அவருக்கு அந்தஸ்து இருக்குன்னு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுக்கிட்டு தான் அவரை நீ எழுத்துட்டியா? இங்க வர, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுறது கிடையாது.
இன்னைக்கு ஒன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. இந்த பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல, மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுட்ட அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படிதான் பேசுவாரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல, எனக்கு நான் தலையெழுத்து. நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தை அடக்கி பேசுற. நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் முதலாளிக்கு அடங்கிதான் போடும். இம்பாசிபிள். என்ன கோபி, பாதி சாப்பாட்டுல எழுந்து போறேன். சாப்பாடு வேண்டாம், ஒரு பண்ண வேண்டாம். என்னங்க, அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை. நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாதா? ஏதோ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கன்னு சொன்னேன். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னங்க, உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. பொறுமையா இருக்க கத்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.